உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து தக்வா என்றால் என்ன என்று கேட்டபோது அவரை பார்த்து உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அமா சலக்த ذا شوك அமா சலக்த தரீகன் ذا شوك, முட்கள் நிறைந்த பாதையில் நீ பயணித்ததுண்டா என்று கேட்கிறார். அவர் ஆம் என்று சொன்னபோது அதில் நீங்கள் எவ்வாறு பயணிப்பீர்கள் என்று கேட்டதற்கு நான் கவனமாக ஆடைகளை உயர்த்தி ஒவ்வொரு காலாக வெட்டுக்களை வைக்கிற போது பார்த்து கவனமாக நான் பயணிப்பேன் என்ற போது அதுதான் இறையச்சம் என்றார். இறையச்சம் என்பது இந்த உலகத்தில் நாம் பயணிக்கின்ற எல்லா பயணங்களின் போதும் அல்லாஹ்வுடைய அச்ச உணர்வு நமக்கு வர வேண்டும். அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்வில் நடைபெறுகிற எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை பயந்து இது சரியானதா பிழையானதா ஹலாலானதா ஹராமானதா என்று பார்த்து பயணிக்கின்ற பக்குவமிக்க ஒரு பாதைதான் இறையச்சம் என்பதனை சஹாபாக்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார்.